ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ். இன்றைக்கி புட்டு கிளற பக்குவத்தை பார்ட் 1 பார்ட் 2 பிரித்து கொடுக்குறேன். ஏன்னா பாட்டி கிளறி கொடுத்தாங்க. ஸோ அவங்க பக்குவத்து பிரகாரம் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணுறேன். நான் பச்சரிசி மாவு தாங்க புட்டுக்கு எடுத்து எப்போதுமே யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி பச்சரிசி மாவு தான் கொண்டு வந்து கொடுத்துருந்தேன். அதோட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணியை தெளித்து விட்டு புட்டு மாவு கிளறினாங்க. நடுவில் உள்ளங்கைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அங்கே மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு அந்த குட்டி குட்டி கட்டியாக வரதெல்லாம் ஒரு மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு உடச்சி விட்டாங்க. இந்த மாதிரி எடுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி ஃபுல்லாக புட்டு கிளறிட்டு என்ன பண்ணாங்க, ஒரு உருண்டை மாதிரி உருட்டி பிடிச்சி பார்த்தாங்க. பிடிச்சி பார்த்துட்டு அதை ஊற்றி விட்டாங்க. அப்போ அந்த டயத்தில் அந்த மாவு வந்து உதிரணும், அது கரெக்டான புட்டுக்குள்ளே கரெக்டான மெஷர்மெண்ட்டாக இருக்கும், அப்போ நமக்கு சாஃப்டாக புட்டு அமையும் அப்படின்னு சொன்னாங்க. நான் எப்போதுமே இட்லி பானையில் தாங்க அவிச்சு எடுப்பேன். ஸோ இட்லி தட்டையும் கொண்டு வந்து கொடுத்துட்டேன். ஹோல்ட் பண்ணியும் கொடுத்துட்டாங்க, ஆவி போய் சீக்கிரம் வேகணும் அப்படிங்கிறதுக்காக.